இன்றைக்கி இந்த வீடியோவில் சேம் ப்ளவுஸ் பேக் நெக்கில் 2 ப்ளவுஸ் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸோட ஃபேப்ரிக் மட்டும் ஒன்று மைசூர் சில்க், ஒன்று வந்து சில்க் சாரீக்கான ப்ளவுஸில் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்குற இந்த மைசூர் சில்க் சாரியோட பல்லு வந்து ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இதோட ப்ளவுஸ் தான் நமக்கு வந்து ரன்னிங் மெட்டீரியலாக வந்திருக்கு. இதில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளெயினில் கொடுத்துருக்காங்க. பிளெயினில் கொடுத்துருக்க இந்த ப்ளவுஸை வந்து அதாவது சாரியில் வர ரன்னிங் மெட்டீரியலில் வர ப்ளவுஸை வந்து எல்போ ஸ்லீவ் வச்சுட்டு எல்போ ஸ்லீவ் குட்டி பஃப் கொடுத்து பார்டரை வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்டர் பார்த்தோன்னா நமக்கு வந்து சாரியில் வர அந்த மேங்கோ மோட்டிஃபில் வர அப்படியே பார்டரை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். பேக் நெக்கும் நமக்கு வந்து யூ நெக்கில் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குல்ல, ஃப்ரண்ட்டில் பார்டர் வைக்கிறாங்களே, ஸோ பார்டரையும் நமக்கு வந்து மேங்கோ மோட்டிஃப் அந்த பார்டரை அட்டாச் பண்ணிவிட்டு எல்போ ஸ்லீவில் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து பிரின்சஸ் கட் வைக்காமல் இதில் வந்து 3 டாட் ப்ளவுஸாக பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 3 டாட் ப்ளவுஸ் பண்ணிவிட்டு பெல்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸோட பேக் நெக் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஸ்லீவில் ஃப்ரண்ட்டில் எப்படி அட்டாச் பண்ணியிருக்கோமோ அதே சேம் மேங்கோ பார்டர் வந்து வி ஷேப்பில் ப்ளவுஸோட சென்டரில் வி ஷேப்பில் வர மாதிரியும் 2 ஆம்போலில் போய் மேட்ச் ஆகுற மாதிரியும் வி கட்டில் பண்ணிவிட்டு சேம் நமக்கு ஃப்ரண்ட்லேயும் நம்ம வந்து அந்த பார்டரை கொடுத்து ஒன் சைட் மட்டும், ஏன்னா நிறைய பார்டர் கிடைக்கல சாரீலேருந்து எடுக்கணும் அப்படின்றதால நம்ம ரைட் சைட் தானே சாரீ தெரியும், ஸோ ஹேண்டு தெரியும், ஸோ ஃப்ரண்ட்டு எந்த சைட் தெரியுமோ ரைட் சைடு மட்டும் ஒரு சைடு மட்டும் அட்டாச் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். இதே சேம் இன்னொரு ப்ளவுஸ் நம்ம வந்து பார்க்கலாம். செகண்ட் ப்ளவுஸ் பார்த்தோன்னா சேம் டிசைனில் நம்ம சில்க் சாரீலையும் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதுலேயும் பார்த்தோன்னா நம்ம பார்டரை வந்து எடுத்து அந்த வி கட்டில் நம்ம பேக் நெக் பண்ணிவிட்டு சேம் மைசூர் சில்க் சாரியில் பண்ண மாதிரி சேம் டிசைன் எக்ஸ்ட்ரா வந்து நாட் கொடுத்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த பார்டர் பார்த்தோன்னா ரொம்ப குட்டியாக எடுத்து ஆம்போலில் மீட் பண்ணுற மாதிரியும் ப்ளவுஸோட யூ நெக்கில் சென்டரில் வந்து வி கட் வந்து ப்ளேஸ் ஆகிற மாதிரியும் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நாட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக 2 டைப்ஸை ஒரே இதில் வந்து கொடுத்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டு வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட்லேயும் நம்ம எப்படி பேக்கில் அந்த பார்டர் வச்சு பண்ணோமோ அதே சேம் நம்ம ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்கோம். இந்த ப்ளவுஸ் பார்த்தோன்னா பிரின்சஸ் கட். ஸோ பிரின்சஸ் கட்டில் நம்ம வந்து ப்ளவுஸோட ரைட் சைடுக்கு மட்டும் நம்ம பார்டர் வர மாதிரி சேம் நம்ம அந்த ப்ளவுஸ்க்கு பண்ண மாதிரி இந்த ப்ளவுஸ்க்கும் பண்ணியிருக்கோம். அது வந்து 3 டாட் ப்ளவுஸ், இது வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ். அதே மாதிரி ஸ்லீவ் பார்த்தோன்னா அதில் பஃப் ஸ்லீவ் பண்ணிவிட்டு இதில் வந்து ப்ளெயினாக நம்ம வந்து எல்போ ஸ்லீவ் வந்து பண்ணிவிட்டு ப்ளவுஸோட பார்டர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸ்லீவுக்கு. பேக் நெக்குக்கு வந்து நம்ம பார்டர் அட்டாச் பண்ணல. எப்படி பேக் நெக்குக்கு பார்டர் வருமோ அந்த பார்டரை வந்து 2ஆக கட் பண்ணி நம்ம வந்து இந்த டிசைன் பண்ணுறதுக்கு ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் யூஸ் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.